யூரியா, யூரிக் ஆசிட், யூரியா அண்ட் யூரிக் ஆசிட், இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்திருந்தால் நல்லது. யூரியா என்றால் அது ஒரு கெமிக்கல். அதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா NH2CONH2. என்ன, மறுபடியும் சொல்கிறேன், NH2CONH2. அதாவது நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இது மூணும் கலந்து உருவாக்கும் ஒரு பொருள்தான் யூரியா. சென்னையிலே MFL என்ற ஒரு கம்பெனி இருக்கிறது, மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட். அதுபோல குவைத்தில் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி PIC, அதில் நான் வேலை பார்த்திருக்கிறேன். அது யூரியா தயாரிக்கக்கூடிய கம்பெனி. இயற்கை வாயுவிலிருந்து அவர்கள் தயாரிக்கிறார்கள். இயற்கையிலேயே நைட்ரஜன் வாயு இருக்கிறது, கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறது. இரண்டையும் வைத்து அவர்கள் அம்மோனியா தயாரிக்கிறார்கள். அந்த அம்மோனியாவிலிருந்து யூரியாவை தயாரிக்கிறார்கள். இதனுடைய ஃப்ளோ சார்ட் எல்லாம் இருக்கிறது, நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எதற்காக இந்த யூரியா, அந்த யூரிக் அமிலம் பற்றி பேசுகிறேன் என்றால், இன்று காலையில் கூகுளில் வெளிவந்ததை படித்தேன். அதாவது கால் மூட்டு அல்லது கை மூட்டு, இதுபோல அந்த மூட்டு பகுதியில் உராய்வு ஏற்படுகிறது. அதனால் கால்கள் வலிக்கிறது. அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது இரத்தத்தில் இருக்கக்கூடிய யூரியா, யூரிக் அமிலம். நம் உடலில் பசிக்கிறது. அந்த பசி என்ற உணர்வை தருவதே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அது ஒரு அமிலம்தான். அந்த பசி நேரத்தில் சாப்பிடாமல் விட்டுவிட்டால் உங்கள் வயிறு, குடல் புண்ணாகிவிடும். ஆதலினால் பசிக்கும் பொழுது அல்லது பசிக்கும் என்று தெரிந்து முன்கூட்டியே சாப்பிடுவது நல்லது. இந்த யூரியா, யூரிக் அமிலம் நம் உடலில் இயற்கையாகவே நாம் சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து தான் அது உருவாகிறது. அதனால்தான் இரத்தத்தில் அது கலந்து விடுவதால் நமக்கு இந்த மூட்டு பிரச்சனை, வலி பிரச்சனை உண்டாகிறது. நம் உடல் என்சைம்ஸ் என்று சொல்லக்கூடிய பல பொருள்கள் இருக்கிறது. அவைகள் உடலுக்கு எல்லா செயலுக்குமே அது அவசியம். அதுபோல இந்த என்சைம் தான் இவற்றையெல்லாம் கெமிக்கலாக மாற்றுகிறது. பெப்டிக் அல்சர் என்று சொல்வோம். வயிற்றிலே ஏற்படக்கூடிய அந்த அல்சர், வயிற்றிலே ஏற்படக்கூடிய புண், அதுவும் என்சைம் தான். அதுபோல காலில் ஏற்படக்கூடிய வலிக்கு காரணம் இந்த யூரியா. சில உணவு வகைகளை நாம் தவிர்த்தால் அதை கட்டுப்படுத்தலாம், தவிர்க்கலாம். இதற்கு சரியான புரிதல் வேண்டுமென்றால் நீங்கள் கூகுளில் படித்து தெரிந்து கொள்ளலாம், இல்லது ஒரு மருத்துவரை அணுகி அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக
இதையெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருப்பது நல்லது என்றே நான் கருதுகிறேன். நீங்கள் இதை சாப்பிடுங்கள், இதை சாப்பிட வேண்டாம் என்று நான் உங்களுக்கு அறிவுறுத்தப் போவது இல்லை. அதை நீங்களே கூகுளில் படித்து அல்லது மருத்துவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எந்த உணவுகளை சாப்பிடலாம், எந்தெந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது என்பது ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்தால் இனிமேல் வரக்கூடிய பிரச்சனைகளை அதை தவிர்க்கலாம். எல்லோருக்கும் நீங்கள் அறிவுரையும் சொல்லலாம் அனுபவத்தின் மூலம். அதற்காகத்தான் இந்த பதிவு. யூரியா, யூரிக் ஆசிட், யூரிக் அமிலம். நாம் சிறுநீர் கழிக்கிறோமே, அது வெள்ளையாக இருக்காது. பல நேரத்தில் மஞ்சள் நிறத்துடன் போகும். அப்பொழுதெல்லாம் அந்த யூரிக் அமிலம் கலந்து விடுவதால் அந்த நிறம் மாறுகிறது. சுத்தமாக வெள்ளை நிறத்தில் சிறுநீர் போனால் அது உடலுக்கு நல்லது என்று தெரிந்து கொள்ளலாம். இது போன்ற பல விஷயங்களை நீங்கள் கூகுள் மூலம் படித்து தெரிந்து கொள்ளலாம். பல மருத்துவர்கள் அவர்கள் காணொளி யூடியூபில் பதிவிட்டிருப்பார்கள். அதையும் நீங்கள் காதால் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எனவே நண்பர்களே, இந்த நாள் இனிய நாளாக அமையும் என்று நான் கருதுகிறேன். நல்வாழ்த்துக்கள்.